गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 16ஆம் தேதி விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து பங்குனி மாதம் சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதி. இன்னைக்கு உத்தரா பல்குனி பங்குனி உத்தரம்னுட்டு ரொம்ப புண்ணியமான நாள். இன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் சீதைக்கு கல்யாணம் நடந்தது, சீதா கல்யாணம்னு சொல்கிறது. அப்படி பங்குனி உத்தரம் ரொம்பவும் ஆஸ்பிஷியஸ் டைம். இன்றைக்கி அமிர்த யோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆச்சரியமாக ரொம்ப எதேச்சியாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்கி காலம்பரை பாகவதம்
15வது அத்தியாயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதில் தான் சாக்ஷாத் பகவான் பிருத்து சக்கரவர்த்தியாக அவதாரம் பண்ணி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச வைபவத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். பிருத்து மகாராஜாவினுடைய பட்டாபிஷேகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். அது ஒன்று. ஆஃப்டர்நூனில் நாராயணியத்தில் 52வது தசகம் வத்சாபகரணம், பிரம்மா பரீட்சை பண்ணணும் கிருஷ்ணன்ட்டு. ஏன்னா கிருஷ்ணன் பண்ணுற மாயாஜாலங்கள்லாம் பார்த்துவிட்டு அவருக்கு தோணித்து நம்ம போய் இந்த கிருஷ்ணனையே ஒரு பரீட்சை பண்ணுவோம்னு நினச்சார். என்ன காரணம்னா, அவர் மனசுக்குள்ளே தோணிப்படுத்து இதெல்லாம் சிருஷ்டி பண்ணது நம்ம தான்னுட்டு. ரமண மகர்ஷி சொல்கிற மாதிரி, எப்பொழுது ஒருவன் எப்போ பார்த்தாலும் ஆத்ம விசாரம் பண்ணிண்டு ஒரு காரியமும் பண்ணுவது நான் அல்ல, நான் என்பதே கிடையாது, இந்த நான்கிறது உள்ள யாருன்னு நினச்சி பார்த்தோம்னா அதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சு போயிடும். அப்போது நான்கிறது ஒன்றும், பண்ணக்கூடிய காரியங்கிறது ஒன்றும், இதெல்லாம் வேறுபட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே பண்ணுறது இந்த பிரம்மம் தான். அப்படிங்கும்பொழுது இந்த இண்டிவிஜுவல் செல்ஃபுங்கிறது போயிடும், யூனிவர்சல் செல்ஃப் தான் ஒன்றுங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்பொழுது தான் ஞானம்னு பேர். அது இல்லாட்டா அவித்யே. அது பிரம்மாவுக்கே தோணியிருக்கு. அவருக்கே அந்த அந்த அவித்யை போக்கி ஞானத்தை உண்டாக்கின ஒரு மாயா லீலை பகவான் கிருஷ்ணர் பண்ணது தான் வத்சாபகரணம். அதை இன்றைக்கி மத்தியானம் நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். அப்படி வசத்தியாக இன்றைக்கி 2 விஷயங்கள் இந்த உத்தரா பல்குனி பங்குனி மாதம் உத்தரத்தன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு, இந்த புண்ணியமான நாள் அன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். இன்றைக்கி 15வது அத்தியாயத்தை நீ சொல்லுவோம். வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த 15வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை எடுத்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். தத பஞ்சதசே விப்ரைஹி மந்தனாத்வேன பாகுதா ஜாதஸ்ய து ப்ருதோருக்தம் அபிஷேகார்ஹணாதிகம். இந்த 15வது அத்தியாயத்தில் 4வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயத்தில் வேணன்கிற கொடியவன் ஒருவன் அவனை பஸ்மம் பண்ணி எரித்த பிறகு அவன் அம்மா அவன் வேணனுடைய உடம்பை வச்சிருந்தாள். அதை ராஜா ஒன்று வேணுமே, ராஜா இல்லாட்டா தேசம் அழிஞ்சு போயிடுமே என்பதற்காக அவள் பிராமணோத்தமாள்னா கடைஞ்சாள், ஒவ்வொரு அங்கமாக கடைஞ்சாள். அப்போது வேணனுடைய கையை போய் கடைஞ்சாள். அப்போ கையை கடையிறதே அந்த கையிலேருந்து ஒரு ஸ்திரீயும் ஒரு புருஷனும் உண்டானாள். அது சாக்ஷாத் பகவான் தான். அப்படி ஸ்திரீ ரூபமாயும் புருஷ ரூபமாயும், மகாவிஷ்ணு புருஷ ரூபமாயும், மகாவிஷ்ணுவோடு கூட அனபாயினியாக எப்பொழுதும் பிரியாமல் இருப்பவள் மகாலட்சுமி. அவர் 2 பேரும் புமானாகவும் ஸ்திரீயாகவும் தோன்றினார்கள். அவர்கள் மூலமாக பிருத்து சக்கரவர்த்தியும் அவருடைய அம்சாவதாரமாக தோன்றினாள். அதை இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள், அவருக்கு பூஜை பண்ணாள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச அத தஸ்ய புனர்விப்ரைः அபுத்ரஸ்ய மஹீபதேः பாஹுभ्यां மத்யமானாभ्यां மிதுனம் சமபத்யதே. கொடிய வேணன் எரிஞ்சு உசுறு போன பிறகு அவனுடைய உடம்பை வச்சிருந்தாள் அவன் அம்மா. அந்த வேணனுடைய தொடையை முதல்ல கடைஞ்சாள். அப்பொழுது நிஷாதன்னு ஒருவன் வேடுவனாக போனான், பின்னாடி அவன் தோன்னான்னு போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்போது அவள்லாம் கையை போய் கடைஞ்சாள். வேணனுடைய கையை கடைஞ்சிருக்கிறத அதுலேருந்து 2 பேர் தோன்றாள், ஒரு புமானும் ஒரு ஸ்திரீயும் சொன்னாள். பாகுभ्यां மத்யமானாभ्यां மிதுனம் சமபத்யதே. ஒரு ஸ்திரீயும் ஒரு புருஷனும் உண்டானார்கள். தத்ருஷ்ட்வா மிதுனம் ஜாதம் ரிஷயோ பிரம்மவாதினः ஊச்சுஹு பரமசந்துஷ்டாः விதித்வா பகவத்கலாம்.
அப்பொழுது பிராமணோத்தமாள் அந்த வேதவாதிகளான ரிஷிகள் அந்த ஸ்திரீயும் புமானையும் பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ஏனென்றால் அவள் ரெண்டு பேரும் பகவத் அம்சம், சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் பகவான் அவனுடைய அவதாரம், அம்சாவதாரங்கிறத தெரிஞ்சின்றாள். ரொம்ப சந்தோஷமாக சொன்னாள் அவள்னா, ஆஹா நம்ம பரமானுகிரகத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டாளாம். ரிஷே ஊச்சுஹூ அவள்லாம் பேசிந்தாள். என்ன பேசிந்தாள்? ஏஷ விஷ்ணோர் பகவதா கலா புவனபாலினி யஞ்ச லக்ஷ்மியா சம்பூதி புருஷஸ்யானபாயினி. இந்த ரிஷிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிந்தாள் ரொம்ப சந்தோஷமாக. இதிலேருந்து தோன்றின இந்த புருஷன் சாக்ஷாத் மகாவிஷ்ணு, அவனுடைய அம்சாவதாரம். பகவான் தான் இந்த லோகத்தெல்லாம் பரிபாலனை பண்ணணுங்கிறதுக்காக அம்சமாக தோன்றியிருக்கார் இந்த புமானாக. இதில் தோன்றின இந்த ஸ்திரீ ரூபமாக வந்திருக்காளே, அவள் பகவானை விட்டு ஒரு பொழுதும் விலகாத மகாலட்சுமியினுடைய அம்சம் அவள் என்பதாக சந்தோஷப்பட்டாள். இயம் ச லக்ஷ்மியா சம்பூதி புருஷஸ்ய அனபாயினி. அந்த புருஷனாகப்பட்ட மகாவிஷ்ணு அவனை ஒரு பொழுதும் விட்டு விலகாதவள் மகாலட்சுமி, எப்பொழுதுமே கூட இருப்பவள், அவள் தான் தோன்றியிருக்காள்னு சந்தோஷப்பட்டாள். அத்ர து பிரதமோ ராஜ்ஞாம் புமான் பிரதயிதா யசः பிருதுர்நாம மகாராஜோ பவிஷ்யதி பிருதுஸ்ரவாஹ. இந்த ரெண்டு பேருக்கும் முதலாக ஒரு ராஜா தோண போறான் புமானாக. எப்பொழுது இந்த ரெண்டு பேருக்கும் புத்திரனாக தோன்ற போறாரோ அவர் எல்லா ராஜாக்களுக்கும் மேல கீர்த்தியை பெற்று பிருத்துங்கிற பேரோடு கூட பெரிய மகாராஜாவாக ஆக போறான், இவாளுக்கு பிறகுற குழந்தைன்னு சந்தோஷப்பட்டாள். அத்ர து பிரதமோ ராஜ்ஞாம் புமான் பிரதயிதா யசः பிருதுர்நாம மகாராஜோ பவிஷ்யதி பிருதுஸ்ரவாஹ. இயம் ச சுததீ தேவி குணபூஷண பூஷணா அர்ச்சிர்நாம வராரோஹா பிருதுமேவாவருந்ததி. அதே மாதிரி ரொம்ப அழகான ரூபத்தோடு கூட எல்லா விதமான நல்ல குணங்களோடு கூட நல்ல ஆபரணங்கள் பூஷணங்கள்லாம் போட்டுண்டு ரொம்ப அலங்காரத்தோடு கூட அழகான ரூபத்தோடு கூட ஒரு தேவி தோண போகிறாள். அவளுக்கு பேர் அர்ச்சிஸ்னு பேர். அவள் தான் இந்த பிருத்து மகாராஜாவை பர்த்தாவாக அடைய போகிறாள்னு சொன்னாள். அர்ச்சிர் நாம வராரோஹா பிருதுமேவாவருந்ததி ஏஷ சாக்ஷாத் ஹரேரம்சோ ஜாதோ லோகரிரக்ஷயா இயம் ச தத்பரா ஹி ஸ்ரீஹி அனுஜக்ஞேன பாயினி. இவா ரெண்டு பேரும் தோணுவது எதுக்காகனா பிருத்து அர்ச்சிசு இவா ரெண்டு பேரும் இந்த லோகத்தை ரட்சிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு பகவானுடைய அம்சாவதாரமாக இந்த கைகளை கடைஞ்ச போது தோன்றின இவாள் மூலமாக இவாள் ரெண்டு பேரும் தோணப்போறாள். சாக்ஷாத் மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவாள் தான் வந்திருக்காள்னு சொல்லி சந்தோஷப்பட்டாள். என்ன வேதமே சொல்றது, விராட் புருஷனுடைய கைகள்லேருந்தா லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறதற்காக க்ஷத்ரிய ஜாதி தோணித்தான் நாள், கைகள்லேருந்தான் க்ஷத்ரியால் தோணினாள்னு புருஷ சூக்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த கைகள்லேருந்து பகவானே தோணினாலாம். அந்த தோன்றல்லேருந்து வந்தவர் தான் பகவத் அம்சமான சாக்ஷாத் பிருத்து சக்கரவர்த்தி. இதை மைத்ரேயர் கதை சொல்லிட்டு வராள், விதுரருக்கு சொல்றாள். மைத்ரேய உவாச்ச பிரசம்சந்தி ஸ்மதம் விப்ராஹ கந்தர்வ பிரவராஜகுஹு முமுச்சுஹு சுமனோதாராஹ சித்தா நிருத்யந்தி ஸ்வஸ்திரியஹ. அப்படி பிருத்து சக்கரவர்த்தி தோணுன்னே பிராமணாள்னா பிருத்துவை புகழ்ந்தாளாம். கந்தர்வர்களெல்லாம் பாடினார்கள், சித்தர்களெல்லாம் ஆகாசத்திலிருந்து புஷ்ப வருஷம் கொட்டினாள், புஷ்பத்தை பொழிந்தார்கள். தேவஸ்திரீகள்லாம் டான்ஸ் அடித்தாள், ஆடினார்கள் சொன்னாள். மங்கள வாத்தியங்களே எங்கே பார்த்தாலும் முழங்கி சந்தோஷத்தை தெரிவிச்சிருந்தாளாம். சங்கதூர்ய மிருதங்காத்யா நேதுர்துந்து பயோ திவி தத்ர சர்வ உபாஜக்முஹு தேவர்ஷி பித்ருணாம் கணாஹ.
ஆகாசத்தில் சங்கம், தூரியம், மிருதங்கம், துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்கி தேவதைகள், ரிஷிகள், பித்ருக்கள் இவாள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து கூடி சந்தோஷத்தை பட்டாளாம், ஆனந்தமாக இருந்தாள். பிரம்மா ஜகத்குரு தேவைஹி சஹாஸ்ருத்ய சுரேஸ்வரைஹி வைன்யஸ்ய தட்சிணே ஹஸ்தே திருஷ்ட்வா சின்னம் கதாப்ருதः பாதயோர் அரவிந்தஞ்ச தம் வை மேனே ஹரே கலாம் யஸ்யா பிரதிஹதம் சக்ரம் அம்சஹ ச பரமேஷ்டினஹ. லோகத்துக்கெல்லாம் குருவான பிரம்மதேவன் அங்கே வந்தாள். பாக்கி அந்நிய தேவதைகள், இந்திராதி தேவதைகளோடு கூட வந்து அந்த வேணனுடைய கை, வலது கையிலேருந்து தோன்றின அந்த பிருத்துவனுடைய வலது கையில் பகவான் கதாதரன், அவனுடைய அடையாளங்கள் என்னவோ, அதாவது பகவானுக்கு ரேக்கைகள் இருக்கும், சக்கர ரேக்கை, சங்கர ரேக்கை எல்லாம் இருக்கும். அந்த அடையாளங்களெல்லாம் பார்த்தாள். அவனுடைய கால்களில் தாமரை பூனுடைய அடையாளத்தை பார்த்தாள். அதை பார்த்துவிட்டு சொன்னாள், யாருக்கெல்லாம் இப்போ ஏற்பட்ட ரேகைகள் இருக்கோ, சக்கர ரூபமான அடையாளங்கள் இருக்கோ, அவர்கள்லாம் சாக்ஷாத் விஷ்ணுனுடைய அம்சமே. அதனால் அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணங்கள் சொல்கிறது. அதனால் இந்த பிருத்து சாக்ஷாத் பகவான் ஹரியினுடைய அம்சம்னு நினைச்சாள் அவள்னா. யஸ்யா பிரதிஹதம் சக்கரம் அம்சஹ ச பரமேஷ்டினஹ. பிரம்மா சொன்னாள், இது சாக்ஷாத் பகவான் தான் அம்சாவதாரம் பண்ணி வந்திருக்காள்னுட்டு. தஸ்யாபிஷேக ஆரப்தோ பிராமணை பிரம்மவாதிபிஹி அபிஷேச்சனிகான்யஸ்மா ஆஜகு சர்வதோ ஜனாஹ. நாலா பக்கத்துலேருந்தும் ஜனங்கள் மகா சந்தோஷமாக வந்து தோன்றின பிருத்துவுக்கு எல்லா பிராமணோத்தமாளோடு கூட வேதவாதிகளான பிராமணர்கள்னால பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவனை ராஜாவாக ஆக்கணுங்கிறதுக்காக பட்டாபிஷேகத்துக்குள்ள சாமகிரிகளெல்லாம் எடுத்துன்னு வந்தாள். அப்பொழுது லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சாமுத்திரிகளை கொண்டு வந்து கொட்டித்தாம் இந்த அபிஷேகத்துக்கு. சரித் சமுத்ரா கிரயா நகாகாவக்ககா மிருகாஹ தியௌக்ஷிதிஹி சர்வபூதானி சமாஜஹ்ரு உபாயனம். பட்டாபிஷேகம் பண்ணுவதற்காக பல சாமகிரிகள், நதிகள், சமுத்திரங்கள், மலைகள், விருட்சங்கள், பசுக்கள், எல்லா விதமான பறவைகள், மான்கள், ஆகாசம், பூமி மற்றும் என்னென்ன பிராணிகள் உண்டோ அவைகள் எல்லாம் தங்களுடைய காணிக்கைகளாக உபாயனங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துதான். பிருத்து சக்கரவர்த்திக்கு நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறேன், அதுக்கு வேண்டிய சாமகிரியெல்லாம் நாங்கள் கொண்டு தரோம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துதான். அந்த சாமகிரிகளெல்லாம் வச்சுண்டு பிருத்துவாக பிறந்த அந்த பகவத் அம்சத்துக்கு பிருத்து மகாராஜாங்கிறதாக அபிஷேகம் பண்ணி வச்சாள் பிருத்து சக்கரவர்த்தியாக. சோபிஷிக்தோ மகாராஜா சுவாசா சாத்வலங்கிருதா பத்னியாச்சிஷாலங்கிருதயா விரேஜே அக்னிரிவாபரா. அந்த மகாராஜான பிருத்து சக்கரவர்த்தி தன்னுடைய மனைவியான நன்னாக அலங்காரம் பண்ணப்பட்ட அர்ச்சிஸுங்கிற பத்னியோடு கூட அக்னி மாதிரி ஜொலிச்சுன்னு இருந்தாலாம். பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள் அவள்னா. அப்படி பட்டாபிஷிக்தனான அந்த மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தியும் அர்ச்சிஸும் ரொம்ப ஜொலிச்சாலாம் அக்னி மாதிரின்னு சொல்லி அந்த பட்டாபிஷேக வைபவத்தை சொன்னாள் இந்த 13ஆவது ஸ்லோகத்தில். சோபிஷிக்தோ மகாராஜா சுவாசா சாத்வலங்கிருதா பத்னியாச்சிஷா அலங்கிருதயா விரேஜே அக்னிரிவாபரா. அக்னி மாதிரி ஜொலிச்சாளாம். இப்பொழுது இந்த 13 ஸ்லோகங்களையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச அத தஸ்ய புனர்விப்ரைः
अपुत्रस्य महीपतेः अपुत्रस्य महीपतेः अपुत्रस्य महीपतेः बाहुभ्यां मध्यमानाभ्यां बाहुभ्यां मध्यमानाभ्यां बाहुभ्यां मध्यमानाभ्यां मिथुनं समपद्यते मिथुनं समपद्यते मिथुनं समपद्यते तद्दृष्ट्वा मिथुनं जातं तद्दृष्ट्वा मिथुनं जातं तद्दृष्ट्वा मिथुनं जातं ऋषयो ब्रह्मवादिनः ऋषयो ब्रह्मवादिनः ऋषयो ब्रह्मवादिनः ऊचुः परमसन्तुष्टा ऊचुः परमसन्तुष्टा ऊचुः परमसन्तुष्टा विदित्वा भगवत्कलां विदित्वा भगवत्कलां विदित्वा भगवत्कलां ऋषय ऊचुः ऋषय ऊचुः ऋषय ऊचुः येष विष्णोर्भगवतः येष विष्णोर्भगवतः येष विष्णोर्भगवतः कलाभुवनपालिनी 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 इयं च लक्ष्म्याः सम्भूतिः इयं च लक्ष्म्याः सम्भूतिः इयं च लक्ष्म्याः सम्भूतिः पुरुषस्यानपायिनी पुरुषस्य अनपायिनी पुरुषस्यानपायिनी अयं तु प्रथमो राज्ञाम् अयं तु प्रथमो राज्ञाम् अयं तु प्रथमो राज्ञाम् पुमान् प्रथयिता यशः पुमान् प्रथयिता यशः पुमान् प्रथयिता यशः पृथुर्नाम महाराजो पृथुर्नाम महाराजो पृथुर्नाम महाराजो भविष्यति पृथुश्रवाः भविष्यति पृथुश्रवाः भविष्यति पृथुश्रवाः इयं च सुदती देवी इयं च सुदती देवी इयं च सुदती देवी गुणभूषणभूषणा 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 अर्चिर्नाम वरारोहा अर्चिर्नाम वरारोहा अर्चिर्नाम वरारोहा पृथुमेवावरुन्धती पृथुमेवावरुन्धती पृथुमेव अवरुन्धती येष साक्षात् हरेरंशो येष साक्षात् हरेरंशो येष साक्षात् हरेरंशो जातो लोकरिरक्षया जातो लोकरिरक्षया जातो लोकरिरक्षया इयं च तत्परा हि श्रीः इयं च तत्परा हि श्रीः इयं च तत्परा हि श्रीः अनुजज्ञेन पायिनी अनुजज्ञे अनपायिनी अनुजज्ञेन पायिनी मैत्रेय उवाच मैत्रेय उवाच प्रशंसन्ति स्म तं विप्राः प्रशंसन्ति स्म तं विप्राः प्रशंसन्ति स्म तं विप्राः गन्धर्वप्रवरा जगुः गन्धर्वप्रवरा जगुः गन्धर्वप्रवरा जगुः मुमुचुः सुमनोधाराः मुमुचुः सुमनोधाराः मुमुचुः सुमनोधाराः सिद्धा नृत्यन्ति स्वस्त्रियः सिद्धा नृत्यन्ति स्वस्त्रियः सिद्धा नृत्यन्ति स्वस्त्रियः शङ्खतूर्यमृदङ्गाद्याः 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 नेदुर्दुन्दुभयो दिवि नेदुर्दुन्दुभयो दिवि नेदुर्दुन्दुभयो दिवि तत्र सर्व उपाजग्मुः तत्र सर्व उपाजग्मुः तत्र सर्व उपाजग्मुः देवर्षि पितॄणां गणाः देवर्षि पितॄणां गणाः
தேவர்ஷி பித்ருணாம் கணாः பிரம்மா ஜகத்குருர்தேவைः பிரம்மா ஜகத்குருர்தேவைः பிரம்மா ஜகத்குருர்தேவைः சஹஸ்ருத்ய சுரேஸ்வரைः சஹஸ்ருத்ய சுரேஸ்வரைः சஹஸ்ருத்ய சுரேஸ்வரைः வைஹின்யஸ்ய தக்ஷிணே ஹஸ்தே வைஹின்யஸ்ய தக்ஷிணே ஹஸ்தே வைஹின்யஸ்ய தக்ஷிணே ஹஸ்தே திருஷ்ட்வா சின்னம் கதாப்ருதः திருஷ்ட்வா சின்னம் கதாப்ருதः திருஷ்ட்வா சின்னம் கதாப்ருதः பாதயோரரவிந்தம் ச பாதயோः அரவிந்தம் ச பாதயோரரவிந்தம் ச தம் வை மேனே ஹரே கலாம் தம் வை மேனே ஹரே கலாம் தம் வை மேனே ஹரே கலாம் யஸ்யா பிரதிஹதம் சக்ரம் யஸ்யா பிரதிஹதம் சக்ரம் யஸ்யா பிரதிஹதம் சக்ரம் அம்சः ச பரமேஷ்டினः அம்சः ச பரமேஷ்டினः அம்சः ச பரமேஷ்டினः தஸ்யாபிஷேக ஆரப்தோ தஸ்யாபிஷேக ஆரப்தோ தஸ்யாபிஷேக ஆரப்தோ பிராமணைர் பிரம்மவாதிபிः பிராமணைः பிரம்மவாதிபிः பிராமணைர் பிரம்மவாதிபிः ஆபிஷேச்சனிகான்யஸ்மை 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 ஆஜஹ்ருஹு சர்வதோ ஜனாः ஆஜஹ்ருஹு சர்வதோ ஜனாः ஆஜஹ்ருஹு சர்வதோ ஜனாः சரித்சமுத்ராகிரயः சரித்சமுத்ராகிரயோ சரித்சமுத்ராகிரயோ நாகாகாவக்ககா மிருகாः நாகாகாவக்ககா மிருகாः நாகாகாவக்ககா மிருகாः द्यौः क्षितिः सर्वभूतानि द्यौः क्षितिः सर्वभूतानि द्यौः क्षितिः सर्वभूतानि समाजक्रुरुपायनं समाजक्रुरुपायनं समाजक्रुः उपायनं सोऽभिषिक्तो महाराजः सोऽभिषिक्तो महाराजः सोऽभिषिक्तो महाराजः सुवासाः साध्वलङ्कृतः सुवासाः साध्वलङ्कृतः सुवासाः साध्वलङ्कृतः पत्न्यार्चिषालङ्कृतया 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 विरेजेऽग्निरिवापरः विरेजेऽग्निरिवापरः विरेजे अग्निरिवापरः ஸ்ரீஹரே நமः. 14வது ஸ்லோகத்தில் சொல்றாள், தஸ்மை ஜஹாரதனதோ ஹைமம் வீரவராசனம் வருணசலிலஸ்ராவம் ஆதபத்ரம் சசிப்பிரபம். பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்ட அந்த பிருது சக்கரவர்த்தி அர்ச்சிசு, அவனுடைய பத்னி, இவா ரெண்டு பேருக்கும் எல்லா தேவதைகளும் பல ப்ரெசன்டேஷன்ஸ்னால் கொண்டு வந்து கொடுத்தாள். குபேரன் இவா ரெண்டு பேரும் நன்னா உட்காரணுங்கிறதுக்காக நல்ல அழகான சிம்மாசனத்தை கொண்டு கொடுத்தானாம், வீராசனத்தை கொண்டு கொடுத்தான் அவள்லாம் உட்கார்றதுக்காக. தஸ்மை ஜஹாரதனதோ ஹைமம் வீரவராசனம், வீராசனத்தை கொண்டு கொடுத்தான் அவள் உட்கார்றதுக்காக. நல்ல தங்கத்தால் ஆன ஒரு சிம்மாசனம், அதை கொண்டு வந்து கொடுத்தான். வருணசலிலஸ்ராவம் ஆதபத்ரம் சசிப்பிரபம். அப்போது வருணன் அழகான ஒரு கொடையை கொண்டு கொடுத்தானாம், அந்த சிம்மாசனத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு கொடை. அந்த கொடை எப்படி இருக்குன்னாள், அப்படி ஜலத்தை கொட்டுறதாம், ஜலத்தை கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருக்காம் அந்த இந்த கொடையிலேருந்து. சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறதாம், விளவிளையர்னு வெண்கொடை, சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிற வெண்கொடை, அதை கொண்டு கொடுத்தாள். தஸ்மை ஜஹாரதனதோ
ஹைமம் வீரவராசனம் வருணசலிலஸ்ராவம் ஆதபத்ரம் சசிபிரபம் வாயுஷ்சவாலவ்யஜனே தர்ம கீர்த்திமயீம் ஸ்ரஜம் இந்திரஹா கிரீட்டம் உத்கிருஷ்டம் தண்டம் சம்யமனம் யமஹா. வாயு நல்ல வெண்சாமரத்தை கொண்டு கொடுத்தான். தர்ம தேவத்தை நல்ல கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாலையை கொண்டு கொடுத்தாள். தேவேந்திரன் கிரீட்டத்தை கொண்டு கொடுத்தான், அவர் அணிவதற்காக நல்ல கிரீட்டம் அதை கொண்டு கொடுத்தான். யம தர்மராஜா சம்யமனம்ங்கிறதா சொல்லப்பட்ட ஒரு தண்டம், ராஜாலாம் தண்டத்தை வச்சுக்கணும், தண்டத்தை கொண்டு கொடுத்தான், அப்படி கையில் வச்சுப்பாளாள் சொன்னாள். வாயுஷ்சவாலவ்யஜனே தர்மஹா கீர்த்திமயீம் ஸ்ரஜம் இந்திர கிரீட்டமுத்கிருஷ்டம் தண்டம் சம்யமனம் யமஹா பிரம்மா பிரம்மமயம் வர்ம பாரதீஹாரமுத்தமம் ஹரிஹி சுதர்சனம் சக்கரம் தத்பத்ஞம் வியாஹதாம் ஸ்ரீயம். பிரம்மதேவன் வேதமயமான ஒரு கவச்சத்தை கொண்டு கொடுத்தாள். சரஸ்வதி தேவி ஒரு ரொம்பவும் பிரகாசித்திருக்கப்பட்ட ஒரு முக்தாகாரத்தை கொண்டு கொடுத்தாள். பகவான் ஹரி சுதர்சனங்கிற சக்கரத்தை கொண்டு கொடுத்தாள். பகவான் ஹரியினுடைய பத்னியான லக்ஷ்மியானவள் அவனுக்கு எல்லா விதமான சம்பத்தையும் அனுகிரகம் பண்ணாள். தத் பத்னி அவ்யாஹதம் ஸ்ரீயம் தசச்சந்திரமசிம் ருத்ரா சதச்சந்திரம் ததாம்பிகா சோமோ அமிர்தமயானஸ்வான் த்வஷ்டாரூபாஸ்ரயம் ரதம். பகவான் ஸ்ரீ ருத்ரன் பரமேஸ்வரன் தசச்சந்திரம்னு சொல்லப்பட்ட ஒரு கத்தியை கொண்டு கொடுத்தாள். அம்பாள் பரதேவத்தை பரமேஸ்வரி கௌரி, அவள் சதச்சந்திரம்ங்கிற கேடயத்தை கொண்டு கொடுத்தாள். சந்திரன் அமிர்தமயங்களாக இருக்கப்பட்ட குதிரைகளை கொண்டு கொடுத்தான். துவஷ்டாங்கிற தேவத்தை ரொம்ப அழகான ஒரு தேரை கொண்டு கொடுத்தானாம். சோமோ அமிர்தமயானஸ்வான் த்வஷ்டாரூபாஸ்ரயம் ரதம் அக்னிராஜகவம் சாபம் சூர்யோ ரஷ்மிமயான் இஷூன் பூஹு பாதுகே யோகமய்யோ द्यौः पुष्पावलिम् अन्वहम् नाट्यं सुगीतं वादित्रम् अन्तर्धानं च खेचराः ऋषयश्चाशिषः सत्याः समुद्रः शङ्खमात्मजम्. அக்னி தேவத்தை ஆட்டினுடையவும் பசுனுடையவும் கொம்புகள்னால நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு வில்லை கொண்டு கொடுத்தாள். சூரியன் தன்னுடைய கிரணங்கள்ங்கிறதான ரேஸ் ஆஃப் த சன், அந்த கிரணங்கள்னால உண்டாக்கப்பட்ட அம்புகளை கொண்டு கொடுத்தான், ஆரோஸ் அதை கொண்டு கொடுத்தான். பூமாதேவி யோகமயமான கால்கள்னால தொட்ட மாத்திரத்தில் நினைச்சது நடக்கும், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், அப்பேற்பட்ட பாதுகைகள், மாயமான பாதுகை அதை கொண்டு கொடுத்தாள். தேவலோகத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் புஷ்பங்களை கொண்டு கொட்டினாள் அவங்ககிட்ட சொன்னாள். அப்போது தேவதைகள்லாம் தேவ ஸ்திரீகள்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாள். நாட்டியம் சுகீதம் வாதித்ரம் அந்தர்தானம் ச கேச்சராக ரிஷேஷ்ச ஆசிஷஸ் சத்யாக சமுத்திர சங்கமாத்மயம். தேவதைகள்லாம் சதா நடனம் பண்ணிட்டு இருந்தாள், நல்ல கீதத்தை வாசியாள், நல்ல வாத்தியத்தை வாசியாள். ரிஷிகளெல்லாம் அவர் அந்த பிருத்து மகாராஜாவுக்கும் அர்ச்சிஸுக்கும் ஆசீர்வாதங்கள் நிறையா பண்ணாள். சமுத்திரராஜா தங்கிட்ட இருக்கப்பட்ட சங்கங்களை கொண்டு கொட்டினாள். சிந்தவா பர்வதா நத்யோ ரதவீதீத் மகாத்மனா சூதோத மாகதோ பந்தி தம் ஸ்தோத்தும் உபதஸ்திரே. நதிகள் மலைகள் எல்லாம் பிருத்து சக்கரவர்த்திக்கு தேர்கள் போகிறதுக்கு வழிகளெல்லாம் பண்ணி கொடுத்தாள். ரோடுவேஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்தாள். அங்கே ஸ்துதி பாடகால்லாம் இவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடத் தொடங்கினார்கள். அப்படி இந்த வேணனுடைய கைகள்லேருந்து தோன்றப்பட்ட அந்த பிருத்து மகாராஜா பிரகாஷன் இருந்தாளாம். ஸ்தாவகான் ஸ்தான் அபிப்ரேத்திய பிருதுர்வைன்ய பிரதாபவான் மேக நிர்ஹ்ராதயா வாச்சா பிரகசன் இதம் அப்ரவீத்.
இவ்வாறாக பட்டாபிஷிக்தனாகி தேவதைகள்லாம் நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் கொண்டு கொடுத்ததெல்லாம் பார்த்துவிட்டு இந்த வேனபுத்திரரும் ரொம்பவும் பிரதாபத்தோடு இருக்கப்பட்டவரும் ஆன பிருத்து மகாராஜா, பிருத்து சக்கரவர்த்தி, அவரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறத பார்த்துவிட்டு மேகம் மாதிரி கம்பீரமாக கர்ஜிச்சுண்டு பேச ஆரம்பித்தாளாம். என்ன பேச ஆரம்பித்தாள்னால், பிருத்துருவாச்ச பூசூதஹே மாகத சௌமியவந்தின் லோகேதுனா அஸ்பஷ்டகுணஸ்ய மே ஸ்யாத் கிமாஸ்ரயோ மே ஸ்தவ ஏஷ யோஜ்யதாம் மாமைய பூவன் விதயா கிரோவஹா. ஹே சூதர்களே, என்ன நீங்கள்லாம் புகழறேள், அழகான வார்த்தைகள்னால என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறேள், என்னை பற்றி நீங்கள்லாம் இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களே, அதை எங்கிட்ட நீங்கள் பண்ண வேண்டாம். என்னை விட்டு வேற யார்த்தையானும் போய் இந்த வேறு புருஷால்கிட்ட நீங்கள் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுங்கோள். என் விஷயத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்த தேவையில்லை. பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறதாக அர்த்தம். அது என்ன நீங்கள்லாம் ஸ்தோத்திரத்தை பண்ண தேவையில்லைன்னாள். போசூதஹே மாகத சௌமியவந்தின் லோகேதுனா அஸ்பஷ்ட குணஸ்ய மே ஸ்யாத் கிமாஸ்ரயோ மே தவ ஏஷ யோஜ்யதாம் மாமைய பூவன் விததா கிரோவஹா. பிருத்து மகாராஜா ரொம்ப அழகாக பேசினாள். அந்த ஸ்துதி பாட்ட காலெல்லாம் பார்த்து பேசினாள். போசூதஹே மாகத சௌமியவந்தின் லோகேதுனா ஸ்பஷ்ட குணஸ்ய மே ஸ்யாத் கிமாஸ்ரயோ மே ஸ்தவ ஏஷ யோஜ்யதாம் மஹமைய பூவன் விததா கிரோவஹா. நீங்கள் என்னெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணப்படாது. அனாவசியமாக என்னை போய் புகழறேள் நீங்கள். நான் இன்னும் என்னுடைய குணங்கள் என்னங்கிறத உங்களுக்கெல்லாம் இன்னும் காண்பிச்சதில்லை. இப்போதான் என்னை பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவா பண்ணியிருக்கேள். நான் இன்னும் லோகத்துக்கு இன்னும் என்ன செஞ்சிருக்க போகிறேங்கிறதே உங்களுக்கு இன்னும் தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. அனாவசியமாக புகழ்ந்து உங்கள் வார்த்தைகளை வீணடிக்காதீங்கோன்னு சொன்னான். ஏன்னால் இவர்களெல்லாம் புகழ்வது பிருத்து மகாராஜாவுக்கு விருப்பம் இல்லை. அனாவசியமாக தன்னை புகழப்படாதுன்னு ரொம்ப வினய சம்பன்னன் அந்த பிருத்து மகாராஜா. போசூதஹே மாகத சௌமியவந்தின் லோகேதுனா அஸ்பஷ்ட குணஸ்ய மே ஸ்யாத். இன்னும் நான் என்ன குணங்களை பொருந்தியவன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாமலே என்ன ஒரேடியா புகழலை நீங்கள் பெரிய புகழப்படாதுன்னான். கிமாஸ்ரயோ மே ஸ்தவ ஏஷ யோஜ்யதாம் மாமைய பூவன் விததா கிரோவஹா. வீணாக உங்கள் வார்த்தைகளை வீணாடிக்காதீங்கோள். இதை யாரு நல்லவாளோ வாழ் மேலே புகழுங்கோள். தஸ்மாத் பரோக்ஷே அஸ்பது பஸ்ருதான்யலம் கரிஷ்யத ஸ்தோத்திரமபீத்யவாச்சः சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதே ஜுகுப்சிதம் ந ஸ்தவயந்தி சப்யாக. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் அழகாக பேசுகிறேள், நன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறேள். ஆனால் இதையெல்லாம் பகவான் இருக்கானே, அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்கள் என்ன போய் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணப்படாதுன்னால், மனுஷனாக ஒரு ராஜாவாக நான் அவதாரம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன போய் நீங்கள் பண்ணலாமா? பகவான் சாக்ஷாத் பகவானை போய் நீங்கள் பண்ணணுமே தவிர என்ன பண்ணப்படாதுன்னால், மகத்குணானாத்மனி கர்த்துமீஷா கஸ்தாவகைஹி ஸ்தாவயதே அசதோபி தேஸ்யா பவிஷ்யன்னிதி விப்ரலப்தா ஜனாவகாசம் குமதிர்னவேத. உண்மையாகவே எனக்கு நல்ல குணங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் இருந்ததுன்னா அனாவசியமாக நீங்கள் என்னை புகழத்தை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி ஏற்றுக்கலாமா? அப்படி ஏற்றுந்தாலே குணமில்லைன்னு அர்த்தம். நான் யார், என்ன, என்னுடைய குணங்கள் என்னன்னு தெரியாமலே என்னை ரொம்ப புகழ்ந்து என்ன மாதிரி அறிவாளி கிடையாது, என்ன மாதிரி உத்தமன் கிடையாது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவதற்கே அது உண்மையை சொல்வதாக ஆகாது. அது அனாவசியமாக நீங்கள் புகழேல்னு ஆயிடும். முட்டாளானவன் தான் அதெல்லாம் ஏற்றுப்பன். நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் மகாராஜா. தேஸ்யா பவிஷ்யன் இதி விப்ரலப்தோ ஜனாவகாசம் குமதிர்னவேத. ஜனாவகாசம், ஜனங்கள் என்ன ரொம்ப இகழ்வார்கள் இதை நான் ஏற்றுனேன்னா. அதனால் என்ன நீங்கள் புகழாதீங்கன்னான். பிரபவோ ஹியாத்மனஸ்தோத்திரம் ஜுகுப்சந்தி அபி விஸ்ருதாக
ஸ்ரீமந்தः பரமோதாராः பௌருஷம் வா விகர்ஹிதம். நான் ரொம்பவும் உண்மையே பேசும் ரொம்ப நேர்மையானவன். நான் அப்படி இருக்கப்பட்ட நான் நீங்கள் சொல்லக்கூடிய குணங்களை என்கிட்ட இருக்கான்னு தெரியாமலே நான் அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். நான் வயம் தூ அவிதிதா லோகே சூதாத்யாபி வரீமபிஹி கர்மபிஹி கதமாத்மானம் காபயிஷ்யாம பாலவத்து. மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி அவள்லாம் பார்த்து சொன்னான், ஹே சூதர்களே, நீங்கள்லாம் என்னை ரொம்ப புகழ்ந்து பாடுறேள் ரொம்ப அழகாக. ஆனால் இதுவரைந்தும் நான் இப்போதான் என்னை பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கேன், இன்னும் அரசு ஆளத் தொடங்கவில்லை. நீங்கள் சொன்ன ஔதாரிய குணங்கள்னா எங்கிட்ட இருக்கான்னு இன்னும் டெஸ்டே பண்ணி பார்த்ததில்லை நீங்கள்லாம். அதுக்குள்ளேயுமே என்னை புகழறேளே, இது சரியாகாது. குழந்தைகள் மாதிரி நீங்கள் புகழதெல்லாம் நான் ஏற்றுக்கலாமான்னு சொன்னான் இந்த பிருத்து மகாராஜா. என்று சொல்லி இந்த 15வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணாள் மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வரவர். இதன் பிறகு அடுத்த அத்தியாயத்தில் பிருத்து சக்கரவர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ண போகிறாள் சூத்தர்கள் எல்லாம், அவருக்கு எடுத்து சொல்ல போகிறாள். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தை இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. தஸ்மை ஜஹார தனதஹ தஸ்மை ஜஹார தனதஹ தஸ்மை ஜஹார தனதஹ ஹைமம் வீரவராசனம் ஹைமம் வீரவராசனம் ஹைமம் வீரவராசனம் வருணசலிலஸ்ராவம் வருணசலிலஸ்ராவம் வருண சலிலஸ்ராவம் ஆதபத்ரம் சசிப்ரபம் ஆதபத்ரம் சசிப்ரபம் ஆதபத்ரம் சசிப்ரபம் வாயுஷ்ச வாலம் யஜனே வாயுஷ்ச வாலம் யஜனே வாயுஷ்ச வாலம் யஜனே தர்மகீர்த்திமயீம் ஸ்ரஜம் தர்மகீர்த்திமயீம் ஸ்ரஜம் தர்மகீர்த்திமயீம் ஸ்ரஜம் இந்திரகிரீடமுத்கிருஷ்டம் 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 தண்டம் சம்யமனம் யமஹ தண்டம் சம்யமனம் யமஹ தண்டம் சம்யமனம் யமஹ பிரம்மா பிரம்மமயம் வர்ம பிரம்மா பிரம்மமயம் வர்ம பிரம்மா பிரம்மமயம் வர்ம பாரதி ஹாரமுத்தமம் பாரதி ஹாரமுத்தமம் பாரதி ஹாரமுத்தமம் பாரதி ஹாரமுத்தமம் ஹரிசுதர்சனம் சக்கரம் ஹரிசுதர்சனம் சக்கரம் ஹரிசுதர்சனம் சக்கரம் தத்பத்னி அவ்யாஹதாம் ஸ்ரியம் தத்பத்னி அவ்யாஹதாம் ஸ்ரியம் தத்பத்ன்யம் வியாஹதாம் ஸ்ரியம் தசசந்திரமசிம் ருத்ரஹ தசசந்திரமசிம் ருத்ரஹ தசசந்திரமசிம் ருத்ரஹ சதசந்திரம் ததாம்பிகா சதசந்திரம் ததாம்பிகா சதசந்திரம் ததாம்பிகா சோமோ அமிர்தமயானஸ்வான் சோமோ அமிர்தமயானஸ்வான் சோமோ அமிர்தமயானஸ்வான் त्वष्टारूपाश्रयं रथं त्वष्टारूपाश्रयं रथं त्वष्टारूपाश्रयं रथम् अग्निराजगवं चापम् अग्निराजगवं चापम् अग्निराजगवं चापम् अग्निराजगवं चापम् अग्निराजगवं चापम् सूर्यो रश्मिमयानिशून् सूर्यो रश्मिमयान् इशून् सूर्यो रश्मिमयान् इशून् भूपादुके योगमय्यौ भूपादुके योगमय्यौ भूपादुके योगमय्यौ द्यौः पुष्पावलिमन्वहम् द्यौः पुष्पावलिमन्वहम् द्यौः पुष्पावलिमन्वहम् नाट्यं सुगीतं वादित्रं नाट्यं सुगीतं वादित्रं नाट्यं सुगीतं वादित्रं अन्तर्धानं च खेचराः
அந்தர்தானஞ்ச கேச்சராக அந்தர்தானஞ்ச கேச்சராக ரிஷயச்சாசிஷஸ் சத்யாக ரிஷயச்சாசிஷஸ் சத்யாக ரிஷயச்சாசிஷஸ் சத்யாக சமுத்ரः சங்கமாத்மஜம் சமுத்ரசங்கமாத்மஜம் 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 சிந்தவः பர்வதாநத்யः சிந்தவः பர்வதாநத்யः சிந்தவः பர்வதாநத்யः ரதவீதீர்மஹாத்மனः 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 சூதோத மாகதோ வந்தி சூதோத மாகதோ வந்தி சூதோத மாகதோ வந்தி தம் ஸ்தோதும் உபதஸ்திரே தம் ஸ்தோதும் உபதஸ்திரே தம் ஸ்தோதும் உபதஸ்திரே ஸ்தாவகான்ஸ்தானபிப்ரேத்ய 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 பிருதுர்வைன்ய பிரதாபவான் பிருதுர்வைன்ய பிரதாபவான் பிருதுர்வைன்ய பிரதாபவான் மேகநிர்ஹ்ராதயா வாசா மேகநிர்ஹ்ராதயா வாசா மேகநிர்ஹ்ராதயா வாசா பிரஹசன்னிதமப்ரவீத் 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 பிருதுர்வாச 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 भोः सूतहे मागध सौम्यवन्दिन् भोः सूतहे मागध सौम्यवन्दिन् भोः सूतहे मागध सौम्यवन्दिन् लोकेऽधुना स्पष्टगुणस्य मे स्यात् लोकेऽधुना स्पष्टगुणस्य मे स्यात् लोकेऽधुना अस्पष्टगुणस्य मे स्यात् लोकेऽधुना स्पष्टगुणस्य मे स्यात् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् महमय्य भूवन् वितथा गिरो वः महमय्य भूवन् वितथा गिरो वः महमय्य भूवन् वितथा गिरो वः तस्मात् परोक्षे स्मदुपश्रुतान्यलम् तस्मात् परोक्षे स्मदुपश्रुतान्यलम् तस्मात् परोक्षे अस्मदुपश्रुतान्यलम् तस्मात् परोक्षे स्मदुपश्रुतान्यलम् करिष्यथ स्तोत्रमपीत्य वाचः करिष्यथ स्तोत्रमपीत्य वाचः करिष्यथ स्तोत्रम् अपीत्य वाचः सत्युत्तमश्लोकगुणानुवादे 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 जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः महद्गुणान् आत्मनि कर्तुमीशः महद्गुणान् आत्मनि कर्तुमीशः महद्गुणान् आत्मनि कर्तुमीशः कस्तावकैः स्थावयते सतोऽपि कस्तावकैः स्थावयते असतोऽपि कस्तावकैस्तावयते सतोऽपि ते स्याभविष्यन्निति विप्रलब्धः ते स्याभविष्यन्निति विप्रलब्धः ते स्याभविष्यन्निति विप्रलब्धो जनावहासं कुमतिर्न वेद जनावहासं कुमतिर्न वेद जनावहासं कुमतिर्न वेद प्रभवो ह्यात्मनस्तोत्रम् प्रभवो ह्यात्मनस्तोत्रम् प्रभवो ह्यात्मनस्तोत्रम् जुगुप्सन्त्यपि विश्रुताः जुगुप्सन्त्यपि विश्रुताः जुगुप्सन्त्यपि विश्रुताः ह्रीमन्तः परमोदाराः ह्रीमन्तः परमोदाराः ह्रीमन्तः परमोदाराः पौरुषं वा विगर्हितं
पौरुषं वा विगर्हितं पौरुषं वा विगर्हितं वयं तु अविदिता लोके वयं त्वविदिता लोके वयं त्वविदिता लोके सूताद्यापि वरीमभिः सुहूताद्यापि वरीमभिः सुहूताद्यापि वरीमभिः कर्मभिः कथमात्मानं कर्मभिः कथमात्मानं कर्मभिः कथमात्मानं गापयिष्याम बालवत् गापयिष्याम बालवत् गापयिष्याम बालवत् गापयिष्याम बालवत्। श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे पञ्चदशोऽध्यायः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. मैत्रेय उवाच अथ तस्य पुनर्विप्रैः अपुत्रस्य महीपतेः बाहुभ्यां मध्यमानाभ्यां मिथुनं समपद्यते तद्दृष्ट्वा मिथुनं जातं ऋषयो ब्रह्मवादिनः ऊचुः परमसन्तुष्टा विदित्वा भगवत्कलाम्। ऋषय ऊचुः यश विष्णोर्भगवतः कला भुवनपालिनी इयं च लक्ष्म्याः सम्भूतिः पुरुषस्यानपायिनी। अयं तु प्रथमो राज्ञां पुमान् प्रथयिता यशः पृथुर्नाम महाराजो भविष्यति पृथुश्रवाः। इयं च सुदती देवी गुणभूषणभूषणा अर्चिर्नाम वरारोहा पृथुमेवावरुन्धती। एष साक्षात् हरेरंशो जातो लोकरिरक्षया इयं च तत्परा हि श्रीः अनुजज्ञेन पायिनी। मैत्रेय उवाच प्रशंसन्ति स्म तं विप्राः गन्धर्वप्रवरा जगुः मुमुचुः सुमनोधाराः सिद्धा नृत्यन्ति स्वस्त्रियः शङ्खतूर्यमृदङ्गाद्याः नेदुर्दुन्दुभयो दिवि तत्र सर्व उपाजग्मुः देवर्षि पितॄणां गणाः। ब्रह्मा जगद्गुरुर्देवैः सहाश्रित्य सुरेश्वरैः वैन्यस्य दक्षिणे हस्ते दृष्ट्वा चिह्नं गदाभृता पादयोररविन्दं च तं वै मेने हरे कलां यस्या प्रतिहतं चक्रं अंशः स परमेष्ठिनः। तस्याभिषेक आरब्धो ब्राह्मणै ब्रह्मवादिभिः अभिषेचनिकान्यस्मै आजह्रुः सर्वतो जनाः सरित्समुद्रा गिरयः नागा गावः खगामृगाः द्यौक्षितिः सर्वभूतानि समाजह्रुरुपायनम्। सोऽभिषिक्तो महाराजः सुवासाः साध्वलङ्कृतः पत्न्यार्चिषालङ्कृतया विरेजे अग्निरिवापरः तस्मै जहार धनदः हैमं वीरवरासनं वरुणः सलिलस्रावम् आतपत्रं शशिप्रभं वायुश्च वालं यजने धर्मकीर्तिमयीं स्रजम् इन्द्रकिरीटमुत्कृष्टं दण्डं संयमनं यमः ब्रह्मा ब्रह्ममयं वर्म भारतीहारमुत्तमं हरिः सुदर्शनं चक्रं तत्पत्नी अव्याहतां श्रियम् दशचन्द्रमसिं रुद्रः शतचन्द्रं तथाम्बिका सोमो अमृतमयानश्वान् त्वष्टारूपाश्रयं रथम् अग्निराजगवं चापं सूर्यो रश्मिमयानिशून् भूः पादुके योगमय्यौ
द्यौ पुष्पावलिम् अन्वहम् नाट्यं सुगीतं वादित्रम् अन्तर्दानं च खेचराः ऋषयश्चाशिषः सत्याः समुद्रा शङ्खमात्मयम् सिन्धवः पर्वता नद्यः रथवीथीः महात्मनः सूतोऽथ मागधो वन्दी तं स्तोतुमुपतस्थिरे स्तावकांस्तानभिप्रेत्य पृथुर्वैन्यः प्रतापवान् मेघनिर्ह्लादया वाचा प्रहसन्निदमब्रवीत् पृथुर्वाच भोः सूत हेमागध सौम्यवन्दिन् लोकेऽधुना स्पष्टगुणस्य मे स्यात् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् मामय्य भूवन् वितथा गिरो वः तस्मात् परोक्षे स्मदुपश्रुतान्यलम् करिष्यतस्तोत्रमपीत्य वाचः सत्युत्तमश्लोकगुणानुवादे जुगुप्सितम् न स्तवयन्ति सभ्याः महद्गुणानात्मनि कर्तुमीशः कस्तावकैः स्थावयते असतोऽपि ते स्या भविष्यन्निति विप्रलब्धा जनावहासं कुमतिर्न वेद प्रभवो ह्यात्मनस्तोत्रम् जुगुप्सन्त्यपि विश्रुताः ह्रीमन्तः परमोदाराः पौरुषं वा विगर्हितम् वयं तु अविदिता लोके सूताद्यापि वरीमभिः कर्मभिः कथमात्मानं गापयिष्याम बालवत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे पञ्चदशोऽध्यायः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுடுவோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.